மூன்றாம் உலகப் போர்ன்னு வந்தா, இப்ப நான் கீழ சொல்லப் போற இந்தந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ரொம்பவும் சேஃபா இருக்கலாம். அந்த எந்தெந்த இடங்கள்ன்றத நாம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. பார்க்க போற நாடு எந்த நாடு அப்படின்னா நியூசிலாந்து தான். நியூசிலாந்தை பொறுத்த வரையும் இது உலகத்துல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால நியூக்ளியர் வார் மிஷின்லாம் வந்து அட்டாக் பண்றதுன்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நியூசிலாந்தை பொறுத்த வரையும் விவசாயம் அதிகமாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஃபுட்டும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நியூசிலாந்தில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு உயிர் தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்தில் பங்கர்ஸ்லாம் அதிகமாக வந்து பில்லியனர் வாங்கி போட்டுருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க தகவல்னே சொல்லலாம். அடுத்து நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற நாடு எந்த நாடு அப்படின்னா ஐஸ்லாந்து தான். ஐஸ்லாந்தை பொறுத்த வரையும் உலகத்திலேயே ஆர்மியே இல்லாத ஒரு நாடு அப்படின்னா அது ஐஸ்லாந்து தான். ஐஸ்லாந்தை பொறுத்த வரையும் அங்கே வந்து நேச்சரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பீஸ்ஃபுல்லான இடங்களும் இருக்கிறதுனால ஐஸ்லாந்து ஒரு சிறந்த நாடாக வந்து இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாருன்னு வந்துருச்சு அப்படின்னா ஐஸ்லாந்து வந்து இன்வால்வே ஆகாதுன்றது ஒரு குறிப்பிடத்தக்க தகவல்னே சொல்லலாம். அடுத்து நாம மூணாவதா பார்க்க போற நாடு எந்த நாடு அப்படின்னா வேற எந்த நாடு இல்லை, இயற்கை அழகியலில் கொஞ்சம் சுவிட்சர்லாந்து தான். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் உலக போர்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்க மக்கள் ரொம்பவும் சேஃபாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த நாடு இந்த வாருக்காண்டியே அந்த நாட்டில் அதாவது பூமிக்கடியில் நிறைய பங்கர்ஸ்லாம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ல நியூசிலாந்து முதல் இடத்துல இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து நாம நாலாவதா பார்க்க போற நாடு இல்லை, ஒரு காண்டினென்ட்னு சொல்லலாம். வேற எந்த காண்டினென்ட்டும் இல்லை, அண்டார்டிகா தான். அண்டார்டிகா பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அங்கே வார் நடக்கிறதுன்றது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமே சொல்லலாம். ஒரு பக்கம் அண்டார்டிகாவை நம்ம முதல் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முதல் வந்து ஈஸ்டர் அண்டார்டிகா, அப்புறம் வெஸ்ட் அண்டார்டிகான்னு சொல்லி ரெண்டு பிரிவாக வச்சுக்கலாம். அங்கே வாழ்கிற மக்கள்ன்ற தொகையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10,000 பேர் தான் வாழ்வாங்க. அந்த 10,000 பேரும் வெஸ்ட் அண்டார்டிகால தான் வாழ்றாங்களே தவிர ஈஸ்ட் அண்டார்டிகா போய் யாருமே போகிறது. ஸோ நீங்கள் மேபி வார் வந்துச்சு அப்படின்னா உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா இங்கே போய் வாழ்றது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு செயல்னே சொல்லலாம். ஆனால் இங்கே வாழ்றதுன்றது ரொம்ப டஃப்பான கதையும் கூட. ஏன்னா உரையிற பணியில் உங்களால் வாழ முடியுமான்றதை யோசிச்சு. அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிற நாடு எந்த நாடு அப்படின்னா பூட்டான் தான். பூட்டானை பொறுத்த வரையும் மக்கள் தொகை ரொம்பவும் கம்மியாக இருக்கிற நாடுன்னு சொல்லலாம். அது மட்டும் பொல்யூஷன்ன்றது ரொம்பவும் கம்மி இங்கே, ஏன்னா வாகனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு நாடுன்னே சொல்லலாம் பூட்டானை பொறுத்த வரையும் அங்கே வந்து ஐசோலேட்டட் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய மறைஞ்சுக்கிற பிளேஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் மூன்றாம் உலக போர் வந்துச்சு அப்படின்னா பூட்டான் இருந்தீங்கன்னா ரொம்பவும் தப்பிக்கிறது ஈஸினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லிஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாம் உலக போர் வருது வராதுன்னு பிரச்சனை இல்லை. ஒருவேளை வரக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்புகிறோம். ஸோ மூன்றாம் உலக போர் வராமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா மேலே சொல்கிற எந்த நாட்டில் நீங்கள் போய் இருங்க இல்லாமல் போகிறீங்க அது பிரச்சனை கிடையாது. ஆனால் முக்கியமாக நீங்கள் தேவையான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்கில்லை வந்து கற்றுக்குங்க. அடுத்து அறிவை நல்லா வளர்த்துக்கங்க. ரெண்டு மட்டும்